நடப்பது தாவேக ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா அப்படின்னு. இது திமுக விதைச்சது, திமுகவை அறுவடை செய்யுது. சினிமா மாயை, ரசிகர் மனப்பான்மை, எவ்வளவு கேவலமான அரசியல். விஜயின் இரும்பு கரம் ஆரம்பம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு சிஎம் டேபிளில் உட்காந்துருக்கிறோமே, ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப கோட்டு மாட்டிட்டு போய் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ரெண்டுலாம் கிடையாது. பயம். கருணாநிதி ஐயா பண்ண அரசியல், ஸ்டாலின் ஐயா பண்ண அரசியல், கூட்டணி கட்சிகளில் வந்து நீங்களும் தாங்க பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோன்றது தைரியமாக பேசுறதுல என்ன இருக்கு? எழுதி கொடுக்கல. கத்துப்பாரு சார். கத்துப்பாருலாம் நீங்க சொல்லாதீங்க. எழுதி கொடுக்கல. சினிமாக்காரங்க மாதிரி இதுலேயும் வந்து பண்ணிடலாம், கையெழுத்து போட்டுருவோம், முதல் கையெழுத்தா போட்டுருவோம், ரெண்டாவது கையெழுத்தா போட்டுருவோம் அப்படின்னா இந்த மாதிரி சன் டிவி இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊடகங்களை வச்சா சம்பாரிச்சோம், நாங்கள் சாராய கடை திறந்தா சம்பாரிச்சோம், கட்டிங் வாங்கினோமா? ஸ்டாலின் நாற்று நட்டாரா? உதயநிதி வந்து டிரைவர் வேலை பார்த்தாரா? கருணாநிதி எத்தனை படத்துக்கு கதை வசனம் எழுதினாரு? எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கோடி இருக்கு? ஆட்சி நிர்வாகம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு வெற்றி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தாவேக அரசு மீது முன்வைத்திருக்கிறார். நடப்பது தாவேக ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா அப்படின்னு. தாவேகாக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. ரெண்டு பேர்த்திற்கும் நிறைய கொள்கைகள் ஒட்டு போகலாம். அதற்காக நடப்பதே திமுக ஆட்சிங்கிற ஒரு விமர்சனம் எங்கிருந்து வருது? இது முந்தானத்து ஸ்டாலின் கேட்டிருந்தார். அவர் எதன் அடிப்படையில் கேட்டிருந்தார் அப்படின்னா, நாங்கள் கொடுத்த 1000 ரூபா தான் நீங்களும் திரும்ப கொடுக்குறீங்க அந்த உரிமை தொகைன்ற பேரில். நீங்கள் சொன்ன 2500 புதுசாக எதுவும் நீங்கள் எதுவும் பண்ணலை. அப்போ அவர் ஸ்டாலின் கேட்குறது நியாயமாக தானே இருக்குது. நாங்கள் கொடுத்தது அப்படியே கொடுக்குறோன்னா அது எங்கள் ஆட்சியான்னு கேட்டார். திமுக ஆட்சி தொடருதுன்னாரு. சீமான் என்ன கேட்டது எதில் கேட்டார்னா, ஒரு பத்திரிகையாளர் இப்போ போய் அடித்து கஞ்சா போதையில் அடித்து கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் அந்த போதை கலாச்சாரம் அப்போ இன்னும் இந்த போதை கலாச்சாரத்தை வந்து இவங்க ஒடுக்கலை அப்படின்றப்ப இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாலின் ஐயா சொன்னதுக்கும் சீமான் என்ன சொன்னதுக்கும் இதுதான் அந்த வேறுபாடு. இல்லை, இப்போ தான் அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு 10-15 நாள், இன்னும் 15 நாள் கூட வரல, 2 வாரம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறது இல்லை. இந்த ஒரு சம்பவத்துக்கு தானே கண்டனம் தெரிவித்தாங்க. இதுக்கப்புறமா திருந்தணுமே. இப்போ நடந்த சம்பவத்துக்கு அவங்க கண்டனமாக தெரிவிக்கணும்ல. அவங்க ஆளுங்கட்சியிலேருந்து கூட உடனே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லது தான். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல எல்லாமே. இப்போ இங்கே இன்ஸ்டாகிராமில் தான் எல்லாமே வருது. இந்த பாருங்க 100-200 பேர் நேற்று நடவடிக்கை. விஜயின் இரும்பு கரம் ஆரம்பம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மதுக்கடை மூட போகிறேன்னு சொன்னோன்னே அப்போ அங்கே அந்த பணியாளர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு. அப்போ அதுக்கான மாற்று வழியை சிந்திச்சுட்டு அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும். அப்போ சினிமாக்காரங்க மாதிரி இதுலேயும் வந்து பண்ணிடலாம், கையெழுத்து போட்டுருவோம், முதல் கையெழுத்தா போட்டுருவோம், ரெண்டாவது கையெழுத்தா போட்டுருவோம் அப்படின்னா. இல்லை சார், நம்ம 2024 ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே பத்திரிகையாளர்களே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது சினிமா இல்லை, சினிமாவில் வேணால் ஒரு ஹீரோவாக இருக்கலாம், அரசியலுங்கிறது மொத்தமாக வேற முரண்பாடு உள்ள ஒரு இது. அதனால அவர் வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான் மக்கள் அங்கீகரிப்பாங்க, இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. அதே மீறி மக்கள் அவர் தனிப்பெரும் கட்சியை உட்கார வச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்ன்றதை காட்டிலும் இப்போ வந்து ஒரு கருத்து, எதிர்கருத்து, மாற்று கருத்து சிந்தனை உடையவர்கள் அப்படின்னா யோசிப்பாங்க. எல்லா ஊடகங்கள்லேயும் செயற்கைக்கோளா அது பேர் சேட்டலைட் மீடியா எல்லா ஊடகங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா விவாதம் நடத்துனாங்க. ஒரு வேட்பாளரையாக கூப்பிட்டு, இல்லை கட்சிக்காரங்களை கூப்பிட்டு. வேட்பாளர் வரலன்னா கூட கட்சிக்காரங்க வருவாங்க. எடப்பாடி தொகுதியில் நடத்துகிறாங்கன்னா எடப்பாடி இல்லைன்னா கூட அந்த அதிமுக பிரதிநிதி, திமுக, நாம் தமிழர், ஒரு இடம் காலியாக இருக்கும் தாவேக்கான்னு, அதில் விஜய் படம் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லா தொகுதிகளிலையும் பேச எந்த ஒரு கருத்தும் கிடையாது, கருத்தியலும் கிடையாது. அதனால் இந்த ஓட்டெல்லாம் மக்கள் யோசித்து போட்டாங்கன்றது ரெண்டாவது. சரியா? யோசிச்சுலாம் யாரும் போடலை. மாற்றம் வேணும்னு விரும்பி இருக்காங்கன்னு தெரியுது. என்ன மாற்றம்ன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். விரும்புறதுலாம் கிடையாது, மாற்றம் விரும்பலாம். சினிமா மாயை, ரசிகர் மனப்பான்மை தான் ஒன்று. அது ஏன் அப்படின்னா, இது திமுக விதைச்சது, திமுகவை அறுவடை செஞ்சிருக்கு. அவங்க சொன்னது என்னென்னா, ஈவே ராமசாமி தான் படிக்க வச்சார். இந்த 60 இந்தியா விடுதலை பெற்ற நாள்லேருந்து இந்த திராவிட கட்சிகளோட போதையில் படிக்க வச்சார்னு சொல்லி. ஈவே ராமசாமி ஐயாவும் படிக்கலை. அவர் வந்து பிராமணர்கள் எதிர்ப்பில் கொஞ்சம் கத்துனாரே ஒழிய மற்றபடி எந்த ஒரு. ஆனால் பெரியாரை முன்னிறுத்தி தானே இன்னொருத்தரும் இப்போ ஜெயிச்சிருக்கிறாரு விஜய் அவர்களும். அதுதான் வரேன். பெரியாரும் படிக்கலை, அது ஒரு தத்துவமும் இல்லை. அவர் பேரை சொல்லி, இல்லை அவர் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த மக்களை அடிமை கூட்டத்தை கையில் வச்சுக்கிறதுக்கு திமுக பயன்படுத்தின ஆயுதம் தான் ஈவேரா தான் படிக்க வச்சார். இவர் என்ன படிக்க வச்சாருன்னு சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி இவங்க ஓட்டு போட்ட கூட்டம்லாம் யாருன்னா, திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் வளர்கிறதுக்கு அவங்க உருவாக்கின எஸ்சிவி, கலைஞர் ஐயா கொடுத்த இலவச டிவி. இது தொடக்க காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததில்ல டிவி. இப்போ அவங்க உருவாக்கின 17 ஊடகங்கள், அவங்க கூட்டணி கட்சி டிவிகள். இதில் ரியாலிட்டி ஷோஸ், மாநாட மயிலாட, சரியா? ஈழத்தில் போர் நடக்கிறப்ப இங்கே மாநாட மயிலாட. அடுத்தது பிக் பாஸ்,
பிக் பாஸ்ல ஓவியாக்கு எத்தனை ஓட்டு போட்டாங்க? ஓவியா ஆர்மி ஒரு கோடி அதுவும் மக்கள். இதுவும் மக்கள் வரேன், அது வந்து வரேன், இணையத்துல வரேன், ஓட்டு வரேன். போடுறது. மக்கள்லாம் அப்படி பேசாதீங்க நீங்க. மக்கள் அப்படின்னா அந்த கருத்து மேடையில் வந்திருக்கணும், கருத்தை தெரிவிச்சிருக்கணும், எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிகளை சமாளிச்சிருக்கணும், அந்த விவாத திறமைகளை பார்த்து இல்லை கருத்தியல் அவங்களோட கொள்கைகளை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அது வேற. இல்ல விஜய் அவர்கள் முதல் இல்ல, மாநாட்டில் நான் சொல்ல சொன்னாரு, வழக்கமா பண்ற அரசியல் இருந்து நம்ம மாறுபட்டு என்ன தான் அரசியல்? இருக்கிறோம். இந்த வழக்கமா- அவர்களை இவர்களை மாதிரி எல்லாம் நம்ம போக வேண்டாம். படிப்புலாம் இல்லை போய் சொல்லிட்டு டிகிரி 10வது முடிச்சுட்டு பிகாம் சொல்றதெல்லாம் வழக்கமான பண்ற அரசியலா? சார் அது கேண்டிடேட்ஸ் அங்கங்க பண்றது. அங்கங்கன்னு எந்த கட்சியில் பண்ணாங்க? வேற கட்சியில் 1 2 காட்டுங்க. 10வது எங்கே இருக்குது, MBA எங்கே இருக்குது, 10வது எங்கே இருக்குது? நான் அவங்கள குறைச்ச சொல்லலை, அவங்க கல்வி தகுதி நான் குறைச்சி சொல்லலை, நான் சொல்ல வரதை முடிச்சிடுறேன். அப்போ இந்த SCV, கேபிள் டிவி, சன் டிவி, ரியாலிட்டி ஷோஸு, விஜய் டிவி, சூப்பர் சிங்கரில் ஓட்டு போடுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஊர்லேருந்து படிச்சுட்டு வரீங்க 12வது முடிச்சுட்டு அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலையோ ஒரு தொண்டு நிறுவனத்துலையோ இல்லை ஒரு அரசு ஊழியராக வேலை செய்யணும்னா மாப்பிள்ளை பள்ளிக்கூடம் பசங்க மாதிரி இருக்கக்கூடாது, சட்டை நல்லா போடணும், இன் பண்ணணும், கை இப்படி கொடுக்கணும், எல்லாம் டக் பண்ணணும், டிக் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. தினமும் இப்படி நீ வீட்டுக்கு போய் பாரு, காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நீ கரெக்டாக சரியாக வேலைக்கு போகணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவலைசேஷன். ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கு அதை பழக்க வழக்கப்படுத்துறது. அதுபோல் இந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக, ஒரு நூற்றாண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இந்த திராவிடம்ன்ற பேரில் படிக்காத ஈவேரா பேரை சொல்லி இந்த கருணாநிதி குடும்பம் உருவாக்கின இந்த குடி போதை பேரல், குடி போதை சாராயம் கஞ்சா SCV நாடகம் பட்டிமன்றம் ரியாலிட்டி ஷோ ஓவியா ஆர்மி, இந்த இதில் ஹேபிச்சுவலைஸ் ஆனவங்களை நல்லா டியூன் பண்ணி அதுலேருந்து உண்டான ஒரு ஆள் 12 மணிக்குள்ளே போய் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கன்னொன்னே ஓவியாவுக்கு 1 கோடி ஓட்டு போட்ட மாதிரி இந்த இது குடி போதையில் இருந்த மாதிரி இது கூட்டம் வந்து ரிப்பீட் அடிச்சிருச்சு. அதனால் ஈவராவும் படிக்கலை, ஈவரா யாரையும் படிக்கவும் வைக்கல, அவர் பேரை சொல்லி கருணாநிதி குடும்பம் உருவாக்கின இந்த மூடர் தொழிற்சாலையில் உருவான ஆளுங்க தான் இவங்க. ஆனா ஜெயிஸ்டார்ல சார் அது ஓகே, அது சரி. ஆனா நீங்க மக்கள் கருத்தியல் கருத்து இருக்கு, கொள்கை இருக்கு இல்ல, நம்ம மாற்றுன்னு 2010ல இருந்து இருக்கிறோம். நம்ம களத்துல 2010ல இருந்து நம்ம இருக்கிறோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். மக்கள் சீமான நம்பாம விஜய் 2 வருஷத்துல மனிதர்களுக்கு பலவீனங்க. மனிதர்களுக்கு நான் சீமான கோட்டு போடல அப்படின்னு நான் 2வது சொல்ல வரேன். நீங்களும் பெரம்பூர் தொகுதியில தான். ஆமா, அது மக்களுக்கு பலவீனம். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தொட்ட உடனே என்ன வருது, இந்த மீடியா சோசியல் மீடியாவில் என்ன வருது, எனக்கு என்ன பெருமை, இன்ன வரைக்கும் சீமானனோட பயணிக்கிறதுக்கு, நாம் தமிழரில் பயணிக்கிறதுக்கு என்ன பெருமைனா, இங்கே என்ன தான் அரசு ஊழியராக இருந்தாலும், அரசு பணியாளராக இருந்தாலும், சினிமாக்காரனாக இருந்தாலும், பெரிய யூடியூபராக இருந்தாலும், மீடியாவாக இருந்தாலும், யூ கம்ஸ் அண்டர் கேபிட்டலிசம். நீங்கள் வந்து அந்த என்ன சொல்ல ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்க, யுவர் எமோஷன் யுவர் ஐடியாஸ் ஆர் கமாடிஃபைடுன்னுவாங்க. உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய உணர்வுகளும் விளைபொருள், கமாடிஃபைடு. IPL டீமு அது எவன் விளையாடணும், அதை பார்த்து நீ சரக்கடிக்கணும், இன்றைக்கி நீ ஒப்பாரி வைக்கணும், இவன் தோக்கணும், ஜெயிக்கணும். எமோஷன்ஸ் ஆர் கமாடிஃபைடு. அந்த கமாடிஃபைடு இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம்ல. நீங்கள் 1000 பேசலாம், ஓட்டு போட்டாங்கிறனால இப்படி சொல்ற கரெக்டாக இருக்கு. இதானங்க உண்மை. ஏன்னா இந்த இளைஞர்கள் உண்மை. இளைஞர்கள் தான் 2024 21 சொல்ற ஆளுங்க தான். கல்வெட்டில் முத்தம் கொடுத்தது யாரு? வாக்கு பெட்டியில முத்தம் கொடுத்தது யாரு? ஒரு பாகத்துக்கும் வெளியே ஒட்டியிருக்க போஸ்டர்ல போய் முத்தம் கொடுத்து ரீல்ஸ் போடுறது எக்ஸம்ஷன் கிடையாது. அதுதான் மெஜாரிட்டி. ஃபியூ வேற, இந்த தாத்தா பேரன் சொல்லி ஓட்டு போட்டது, குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டது வேற. ஆனா மேஜர் வந்து இந்த இதுதான். சரியா? அதனால இந்த ஊன் இயல்பின்படி அப்படி ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற அது வந்து இந்த திராவிடத்தோட வீழ்ச்சி. தமிழர்களை இவ்வளவு நாள் இந்த பேரல்ல போட்டு திராவிடத்தோட வீழ்ச்சியாவே இருக்கட்டும் சார். நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம்ல 15-16 வருஷமா, நமக்குமே அதை இது பண்ணலன்னு தானே அர்த்தம். அதுதாங்க மெஜாரிட்டி. எங்க ஊடகம் தாங்க பெருசு. திமுக கூட்டணி கட்சிக்கு, திமுகவுக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு 17 டிவி இருக்குன்னு சொல்றோம். அது போக அவங்க கூட்டணி கட்சி வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் அவங்க அதிகாரத்துக்கு வரது கரெக்டா KTVல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்ப போட்டாங்களா என்னன்னு தெரியல. KTVல ஒரு தேர்தலில் போயும் இல்ல சன் டிவில வரவு 8 செலவு 10 படம் போடுவாங்க. இந்த வடிவேலு நாசர் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் போடுவாங்க. நம்மளுக்கு வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி 5 மணி 6 மணியோட முடிஞ்சிடும். ஆனா இவங்க அதை பண்ணுவானுங்க, சன் டிவி KTV. சரியா? இந்த மாதிரிலாம் பண்ணி மக்களை உளவியெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணாங்க. சரியா? அதனால் அவங்க வளர்த்த மூடர் கூட்டத்திலேருந்து ஒரு மூடர் வந்து இவங்க குடும்பம் சீரழிஞ்சிருச்சு. தமிழர்களை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிடம்ன்ற பேரில் ஏமாத்த. ஒருவேளை நம்ம தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வர்றோங்கிற விரக்தியில் இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம சொல்லலாம். விரக்தி இல்லைங்க, இதுதாங்க உண்மை. என் புருஷனே கூட்டிகிட்டு போய் விடுவான்னு சொல்கிறது என்ன அதை சொல்லுவீங்க? எனக்கு இதை வந்து கண்டிச்சு யாராவது அந்த கட்சி நம்ம கட்சின்னு மாறிட்டோம், நம்ம கட்டமைப்பு வேறு, நம்ம ஒழுங்கு முறைலாம் இப்படி இருக்கணும், இதை நீங்கள் வீட்டில் எங்கேயாவது தனியாக பேசிக்கோங்க, ஒரு ஊடகத்தில் யாரும் இப்படி பேசக்கூடாதுன்னு ஏதாவது வந்து மக்கள் வந்து அவருடைய பர்சனல் மேட்டரை தனியாக பார்க்குறாங்க. அவருடைய ஆட்சி நிர்வாகம் வந்தால் என்ன பண்ணுவாருங்கிறது தனியாக தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஆட்சி நிர்வாகம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு? என்ன அவர் இலவச குடிநீர் தரனாரா?
இல்லை சாராய கடையை மூடுவேன்னு சொன்னாரா, எல்லாத்தையும் ஒட்டுமொத்த மது விலக்கு ஏதாவது பேசினாரா, இல்லை வேற ஏதாவது தீய சக்தி திமுக 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷம் அவர் ஜூம் மீட்டு போட்டிருந்தாருன்னா கரூரில் அத்தனை பேர் செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லா ஊருக்கும் அவ்வளோ தூரம் பெட்ரோல் செலவு பண்ணி ஃப்ளைட் செலவு பண்ணி தனியாக எல்லாம் போட்டு கூட 4 பேரை கூட்டிகிட்டு போய் தாமதமாக போனதுக்கு அந்த கூட்டத்துக்கு தண்ணி கிடைக்காம போனதுக்கு அவர் ஜூம் மீட்டோ கூகுள் மீட்டோ போட்டிருந்தாருன்னா எல்லாம் அவர் ஊஞ்சை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான், அவர்கிட்ட எல்லாரும் பேசியிருப்பான். இந்த வேலையை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். அவர் அங்கங்கே போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் காரைக்குடியிலலாம் பேசவே இல்லை. வேட்பாளரை வண்டியே ஏற்றலை, நல்லா தெரியும்ல. இன்றைக்கி இருக்க அமைச்சராக இருக்க பிரபு அப்படி தட்டி தாவி ஏறினாரா இல்லையா? அப்போ வேட்பாளர்னா என்ன, எப்படி நம்ம கட்சிக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க, பாதி இடத்துக்கு மேலே அவர் பிரச்சாரம் பண்ணலை. அப்படி இருந்தே 108. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் மாதிரியோ சீமான் அவர்கள் மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரியோ சரி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற பிரச்சாரம் ஏங்க ஸ்டாலினோ இல்லை யாரும் ஸ்டாலின் கூட பார்த்து தான் படிப்பார் விடுங்க. இவருக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே பேச சொல்லுங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் இல்லைங்க. நீங்கள் இதே யூடியூப்லையோ இல்லை ஏதோ ஒரு மீடியாவில் உட்கார வச்சு புதிய தலைமுறையோ தந்தி டிவியோ இல்லை இவர் விஜய் டிவின்ற மாதிரி இவர் விஜயன் டிவி ஏதாவது இவர் ஒரு ஊடகம் ஆரம்பிச்சு கூட இல்லை பேசி பேசி என்ன நடக்க போகுதுங்கிறது தானே அவங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கு. அங்கே கருத்தை சொல்லுங்க நடத்துகிறேன். இப்போ ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு சிஎம் ஆஃபீஸில் ஒரு புரோட்டோகால் இல்லை ஒரு பாதுகாப்பு எப்படி ஒருத்தர் வந்து செல்போன்ல ரீல்ஸ் எடுக்கலாம்? அவரே சொல்றாரு, பொம்மை உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. இல்ல அவரே சொல்றாருல்ல, நான் சிஎம்மோட ஒப்புதலோட தான் அதை பண்ணினேன் அப்படிங்கிறத. ஒப்புதல் இது என்ன கேமா? இது கேமா? இது கிடையாது, அரசு அதிகாரி கிடையாது, சங்கத்திலேருந்து வந்திருக்கிறாரு. வரட்டுமே, மாற்றுத்திறனாளிகள் போய் சங்கம் சந்திச்சிருக்கிறாங்க. இது வந்து எங்க அநாகரிகம் எந்த ஊர்லயும் பண்ண மாட்டாங்க. எந்த இப்போ ஜெயலலிதா பண்ணாங்களா, கருணாநிதி பண்ணாரா, எடப்பாடி பண்ணாரா, மோடி பண்ணாரா? ஆனால் அபிஷியலா போட்டோ எடுப்பாங்க. நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஒரு வெளிப்படைத்தன்மையோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க சிஎம் ஆஃபீஸ் போறதுனாவே ஒரு பயத்துல வந்து போனை வெளியில வச்சுட்டு வந்துருங்கம்பாங்க. பயம்லாம் இல்லை, பாதுகாப்புங்க. ஒன்றும் இல்லை. போன வருஷம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு மக்கள் பிரச்சனையாக பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக டீனை பார்க்க போயிருந்தேன். அப்போ என்னோட ஃபோனை எடுத்து இப்படி சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு போகலான்னு போனப்போ கார் டிரைவர், டீனோட கார் டிரைவரு ஃபோனை தூக்கி ஃபேண்ட் பாக்கெட்டில் வைன்றான். ஏன்? இங்கே கேமரா ஆன் பண்ணிடுவோம், நம்ம பேசுறது சாதாரணமாக பேச போகிறோம். அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பயம் விஜய்க்கு இல்லை, இல்லையா? தவறு எதுவும் செய்யலைன்னு அவர் நம்புறாரு. எங்க வந்திருக்கவங்க என்ன நோக்கத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க? ஒரு சிஎம் டேபிளில் உட்காந்துருக்கிறோமே, ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப என் கோட்டு மாட்டிட்டு போய் உட்காந்துருக்கிற மாதிரி. நான் இது குறையா சொல்லல, இல்லை உங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால சொல்கிறேன். நான் அவருக்கு இன்னும் 2-3 மாதம் 1 மாதம் டைம் கேட்டிருக்கிறாரு. இன்னும் 2-3 மாதம் கூட ஆகட்டும். என்ன பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய புரட்சிகரமாக எதுவும் பண்ணல. எப்போ ஜெயலலிதா வந்தோன்னே 500 கடையை மூடுவேன், ஸ்டாலின் வந்தோன்னே படிப்படியாக மூடுவேன்னு வழக்கமாக பண்ணுவாங்கல்ல, ரொட்டீன் தான். அந்த ரொட்டீன் தான் பண்ணியிருக்கிறார். வேற எதுவும் அவர் புதுசாக பண்ணல. கரண்ட் 200 யூனிட்ங்கிற விஷயத்த சொல்லி அது என்ன மாற்றினாரு? 2 மாதம்ன்றது குறைச்சார்ல, சாத்தியமாகுமா அப்படின்றதுலாம் இருக்குல்ல. பேசுறப்ப ஒண்ணு சார் 10 லட்சம் கோடி கடனை இதுக்கு முந்தைய அரசு வச்சுட்டு போயிருச்சுங்கிறத மக்கள் மத்தியில தானே பேசுறாரு. வந்து நீ கோட்டு போடுறதுக்கு முன்னாடி பரப்புரையப்ப தெரியலையா? நல்லா இந்த கேள்வியை இவ்வளவு விவரமா கேட்குறீங்களே. சீமானே சொன்னாரு, என்ன சொன்னாரு? நானே பாட்டா பாடியிருக்கேன் பரப்புரையில் அப்படின்னு. அப்ப காதுல கேட்கலையா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றதை தெரியாம எப்படி நீங்க ஒரு கேண்டிடேட்டா நிக்கலாம்? அப்போ அதை வச்சு தான் நீங்கள் நம்ம சிஎம்னா நம்ம இந்த மாதிரி பாலிசிஸ் திட்டங்கள் கொண்டு வரணும்னு குருட்டாம்போக்கில். இப்போ எனக்கு என்னன்னா படித்த பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபான்னாரு. நான் தான் என் கரியரை விட்டுட்டு வந்து நின்றேன். தொண்டு நிறுவனங்களில் முதியோர் உதவி மையத்தில் வேலை பார்த்தேன். நான் தான் என் கரியரை விட்டுட்டு வந்து நின்றேன். அங்கே தொண்டு நிறுவனத்தில் அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்றனால வேலைக்கிட்டு வந்து நின்றேன், வேலையை விட்டுட்டு. இப்போ நான் அடுத்த வேலை தேடிட்டு இருக்கிறேன். அரசு ஊழியர் இல்லை, தொண்டு நிறுவனம். அப்போ நான் வந்து அடுத்த வேலை தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் 1 மாதம் பார்ப்போம், ஒரு டைம் கேட்டுருக்கிறாரு. எனக்கு அதுக்குள்ளே வேலை கிடைக்கலன்னா தலைமை செயலகத்துக்கு போய் கேட்க வேண்டியதான், கோரிக்கை வைக்க வேண்டியதான். அவங்க குறிப்பிட்ட ஒரு கால அவகாசம் கொடுங்க. அவர் தானே 1 மாதம் கேட்டார். அப்புறத்துக்கு 4000 ரூபாய். நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது, ஒரு 6 மாதம் கூட இல்லை, 6 மாதம்லாம் இல்லைங்க. அதுக்குள்ளே ஆட்சியை வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் அதிமுக காரன் வந்து அங்கிருந்து இங்கே வரான், அவரை பதவி விளக்குறாரு. நம்பர் இல்லைன்னு கவர்னர் வந்து 4 நாள் வந்து துரத்தி விட்டாரு. 4 நாள் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப சட்டமன்றத்தில் நிரூபிக்கும் போது அவர் 140க்கு மேல ஒரு நம்பர் இருக்குன்னா அது சாதனையா பார்க்க மாட்டீங்களா? ஒரு புது பொலிட்டீஷியன் வர்றாரு, எவ்வளவு வியாபாரம், ஒரு புது பொலிட்டீஷியன் வர்றாரு, ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன் அவரை நம்புறாங்க சார். திருமாவளவன் மாதிரி இடதுசாரிகள், அதிமுக
அதுக்கு எவ்வளவு நாள் போய் தொங்கிட்டு இருந்தாரு. அவங்க சொல்ற காரணம் பூச்சாண்டி காரணம். திமுகவே வந்து கொஞ்ச நாள் எங்க கூட இருந்ததுக்கு அங்க போய் கடங்கன்ற மாதிரி நம்ம அப்புறமா கேம் விளாடுற மாதிரி அனுப்புனது. இப்ப நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம், அதனால 2024 தேர்தல் எல்லாம் செலவு பண்ண முடியாதுன்னு அவங்க யோசிக்கிறாங்களா? எது கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லைங்க. இந்த ட்ராமா தான் தெரியுதுல்ல. அவர் எத்தனை தடவை கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போனாங்க, எத்தனை தடவை விடுதலை சிறுத்தை. இப்போ விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நாங்க திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் நிபந்தனை. காங்கிரஸை தவிர சொன்னாங்க. எவ்வளவு கேவலமான அரசியல் இது. நீங்க ஆட்சி வந்து நிலைக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நீங்க வேற மாதிரி பாலிசிஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்து அதிமுகலேருந்து ஒரு 30 பேரை பிரிச்சு அவங்க வந்து இங்க நிக்கிறது என்ன அது ஆதரவா? இல்ல, திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதிமுக தரப்புக்கு வந்து கேபினட் பர்த் ஒதுக்கப்படாது, அவங்களுக்கு வந்து இந்த அமைச்சர் நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்கிறப்ப எதுக்கு இன்னொரு புசுன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன்ற மாதிரி கேட்கறாங்க. அதனால இதெல்லாம் அநாகரிக அரசியல் தானே. ஒரு கட்சியை உடைக்கிறது, காசை கொடுக்கறது, வியாபாரம் பார்க்கறது, வணிகம் பார்க்கறது, இதை தான் சசிகலா இருக்கப்போ பண்ணாங்க. கோபத்தூரில் டிடிவி பண்ணார், எல்லாம் பார்த்தீங்களா கண்கூடா? அப்போ டிடிவி சசிகலா வந்து உங்களுக்கு கேவலமான அரசியல், இது நியாயமான அரசியலா? இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்கிறாங்களே அது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆளுங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு முதானத்து பேருந்தில் போகிறவர்கிட்ட பார்த்தேன். அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பக்கத்தில். சபாநாயகர் வரும்போது தளபதி விஜய் எந்திரிச்சு நின்றாருன்னு. தூங்கிட்டா இருந்தார். உதயநிதினா கொரட்டை விட்டுட்டா இருந்தார். அது புரோட்டோக்காலுங்க, ஒரு நடைமுறை. எந்திரிச்சு நிற்கணும். அது எதுக்கு செய்தின்னா, இந்த யோசிக்காம சிந்திக்கும் ஆற்றல் இல்லாமல் சினிமா மாயையில் ஒரு பாலியல் உணர்வில் வாக்களித்தவங்கள அதே நிலையில் வச்சிருக்கணும். பாலியல் உணர்வுங்கிறதெல்லாம் நம்ம இதில் பயன்படுத்தணுமா? எதுக்குங்க? நான் அந்த கல்வெட்டில் முத்தம் கொடுக்குறது என்ன? கல்வெட்டில் முத்தம் கொடுக்குறது என்ன? என்ன எக்ஸம்ஷனே சொல்லாதீங்க. அதுதான் அதிகமாக பார்த்துருக்குறோம். எக்ஸம்ஷன்னா ஏதோ ஒரு தொகுதியில் அவங்க அந்த விவாத மேடைக்கு வரல, ஏதோ ஒரு தொகுதியில் வரல, நீலகிரியில் வரல, எல்லாத்துலேயுமே வரலையேங்க. அவங்க வேட்பாளர்னு போட்டவங்க எந்த ஒரு தொகுதியிலையுமே வந்து எங்களோட செயல் திட்டங்க திமுக காரன் அந்த தீய சக்தி திமுக என்ன செஞ்சான்னு கூட சொல்லலையேங்க. நீங்க எல்லாம் கத்தி கத்தி சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் சார், அவரால பேச கூட முடியல. அப்ப இது பாலியல் உணர்வு தெரியுது இல்ல? நம்ம எல்லா சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதி 2 டைம் போயிட்டு வந்தாரு. அவங்க எல்லாம் நம்பாம விஜய நம்புறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குல்ல. நீங்க சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு உளவியலின் தந்தைன்னு ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அவர் மனிதனோட உளவியலை வந்து இவரை தான் நம்ம கூட்டணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழைச்சோம். விஜய இருக்கட்டுங்க, அவர் முதலமைச்சர் பதவி தனக்கு வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சனால சீமான் அவர்கள் முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதா ஒரு கருத்து வந்தது. அப்படிலாம் நடந்திருக்கும், ஏதோ பேசியிருப்பாங்க. அதான் அவனே சொன்னார், கார்ல போறப்ப பேசணும். இவர் காங்கிரஸோட கூட்டு, இந்த திராவிடமும் ஒரு கண்ணு, ஆரியமும் ஜெயிச்சுட்டு வந்தோட சீமான் அவர்களையும் மரியாதை நிமித்தமா வந்து அவர் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் பார்க்கப்படணும். அதெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. யார் சார் பண்ணிருக்கா? யோசிச்சு பாருங்க. அவர் 50 வருஷத்துல ஜெயலலிதா என்னைக்காவது போய் கலைஞர் கருணாநிதியை பார்த்திருக்காங்களா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் போய் இபிஎஸ் பார்த்திருக்கிறாரா? களத்துல எதிர்கொண்டவங்க ஒரு புது ட்ரெண்ட செட் பண்றாரு சார் தமிழ்நாட்டுக்கு. ட்ரெண்டுலாம் கிடையாது, பயம். எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. உதயநிதி கேள்வி கேட்டார்ல முதல் நாள் 2வது நாள் எந்திரிச்சு, நீங்க வந்து தூய சக்தி தீய சக்தி நீங்க அப்படி இப்படின்னு. இதே ஜெயலலிதா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? கச்சத்தீவை கொடுத்தது உன் தாத்தன், இதை ஒத்துக்கோ, இது காவேரி நீர் உரிமையை கொடுத்தது உங்க அப்பன். உங்களுக்கு இங்க பேச தகுதி இருக்கா? போக்குவரத்து துறை அமைச்சர் என்பது பொன்முடி கையில் இருக்கும் போது குரங்கு கையில் இருந்த பூமாலைன்னு சொன்னோன்னே திருச்சி ஓடினாங்களா? அது வீரம். நீ அவன் தகுதி இல்லாம நீ பேசுறிய அவர்கள் 91 அப்படி எல்லாம் பேசி இல்ல இப்ப நீங்க டிஜிட்டல்ல உட்காந்துக்கிட்டு கோலம் போடுறதுக்கு உதயநிதி பேசுறப்ப கவுண்டர் இல்ல சார், நீங்க கவுண்டர் கொடுத்து ஜெயலலிதா அவர்களே இந்த மாதிரி பேசியிருப்பாங்களான்னு அது கொடுங்க. வரேன். அப்ப பரப்புரையில 10 நிமிஷம் தீய சக்தின்னு கத்த தெரிஞ்சு உங்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் பேச முடியாது சார், அது இயல்பு தானே. உதயநிதி என்ன பேசினாரு? அவர் உங்களை நேரடியா உங்க நெஞ்சுக்கு நேரம் உட்கார வச்சு சார், இப்ப பால்டாயில்னு எடப்பாடி பழனிசாமி பேசினாரு, இவரு காலுக்குள்ள பூந்து போனாருன்னு சொல்றாரு. இந்த 2 வார்த்தையுமே சட்டமன்றத்துல பேச முடியாது. வார்த்தைகள் நீங்க திமுக பண்ண பேர அரசியல், திமுக பண்ண மத்த கட்சி உடைச்ச அரசியல், கருணாநிதி ஐயா பண்ண அரசியல், ஸ்டாலின் ஐயா பண்ண அரசியல், கூட்டணி கட்சிகள்ல வந்து நீங்களும் தாங்க பண்ணிருக்கீங்க. நாங்க இப்பதான் வந்திருக்கோன்றது தைரியமா பேசுறதுல என்ன இருக்கு? எழுதி கொடுக்கல, கத்துப்பாரு சார். கத்துப்பாருலாம் நீங்க சொல்லாதீங்க. எழுதி கொடுக்கல. நான் அந்த பாலியல்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு அதை பயன்படுத்தணுமான்னு கேட்டீங்க. அப்ப கருத்தியல் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அந்த அளவுக்கு தான் உண்மை. அதுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டா நீங்க ஏன் வரணும்? இங்க நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா? இதே மக்கள் உங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஓட்டு போடும்போது பொதுவா எல்லாரும் பேசுனீங்க. இப்ப மக்கள்னா எல்லாரையும் சொல்லலைங்க.
அந்த போட்ட கூட்டத்தை சொல்றேங்க நான். திமுக ஓட்டு போட்டவங்க இருக்கிறான், அதிமுக ஓட்டு போட்டவங்க இருக்கிறான், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்க இருக்கிறான், எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டவங்க இருக்கிறான், அமமுக கூட போட்டிருக்கிறாங்க. சரியா, எந்த கட்சி எந்த கூட்டு ஜாதி ரீதியாக ஓட்டெல்லாம் வந்திருக்கு. அப்படின்றப்ப என்ன நோக்கத்துக்காக போட்டாங்க? பெருவாரியான ஓட்டு தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கு. ஆதவ அர்ஜுனான்றவரோட ஊழல் பட்டியல் என்ன? மார்ச்சேரி பணத்தை கணக்கு காட்டுகிறார்கள். கரூரில் சொன்ன அந்த ஆள் மார்ச்சேரியில் இருக்க பணத்தை கணக்கு காட்டுறாங்க. 41 பேர் அமைச்சர் நம்ம ஏன் உரிமையில எல்லாம் பேசிக்கிட்டு இல்ல காட்டு சொன்னாரு. திரிக்க ஓடி எங்க வடநாட்டுல இருந்து பேட்டி கொடுத்தாரு பயந்தாங்குழிங்க. அப்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு யார் நின்றான்? ஆதவ அர்ஜுனா எவன் நின்றாலும் ஓட்டு போடுவோன்னு பொறுப்பு. அது என்ன உணர்வு? அது என்ன உணர்வு? VS பாபு யாரு? ஸ்டாலினை எதிர்த்து வென்றவர். VS பாபு யாரு? ஒரே கட்சி. ஸ்டாலினுக்கு அப்ப கட்ட பஞ்சாயத்து ரவுடியில ஸ்டாலினுக்கு சீனியர் அவர். அப்போ VS பாபு வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து மாண்புமிகு உறுப்பினர்கள். நம்ம வந்து ஒருமையிலேயோ கொச்சையாவோ பேச ஒருமை கொச்சை இல்ல, தவிர்த்துக்கலாமே. இல்ல ஒருமை கொச்சை இல்ல. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் பேசுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணது உண்மை இல்லையா? இப்ப எங்க தொகுதியில் RD சேகர் 30 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாரு. 30 கோடி ரூபான்னு சொல்றாங்க குறைஞ்சபட்சம். RD சேகர் திமுக MLA, பழைய MLA, தோத்து போயிட்டாரு இப்ப மாவட்ட செயலாளர். அப்ப அது 30 கோடி ரூபாய் செலவு பண்ண சொல்லக்கூடாதா? ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. சரியா, பெண்கள் காலையில் கொடி பிடிச்சிட்டு ஒரு தெருக்கு போனா போதும் 250 ரூபா, சாயங்காலம் அதே தெருக்கு போனா போதும், ஒரு தெரு பக்கத்து தெருக்கு போயிட்டு வந்தா போதும். அதுலதான் நீங்க ஒரு மாற்றத்தை பார்க்கணும். இவ்வளவு நாள் நீங்க சொன்னீங்க காசை வாங்காதீங்க, காசை வாங்கிட்டு தங்களுக்கு விருப்பமானவர்களை போடுறாங்கன்னா அதுதானே மாற்றம். சொன்ன வார்த்தை நிக்கிதா? காசை விட அந்த உணர்வு கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இன்னொன்று 2021 நீங்கள் 6% ஓட்டு வாங்கியிருந்தீங்க சார். கரெக்டாக நான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் 24ல் 8% வாங்கியிருந்தீங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினீங்க. இன்னைக்கு சரிபாதி ஓட்டு வந்து உங்களுக்கு சரிஞ்சிருக்கு. 4% நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா பெரிய இழப்பு தானே இது. நீங்க எப்பவும் வாக்கு சதவீதம் ஏறும், வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. ஆமா பாதிக்கு பாதி. இப்ப சீமான் சொன்னது வந்து அற்ப வாக்கு அரசியல். இந்த வாக்கு அரசியல்ல இந்த திமுக நான் சொன்ன உங்களுக்கு படம் போட்டே காட்டிட்டேன். இந்த திமுக, இந்த திராவிட அரசு, இந்த ஈவி ராமசாமி பேரை சொல்லி உருவாக்குன இந்த ஒரு மாயை கூட்டம், ஒரு போதை கூட்டம், நம்ம எல்லாரையும் ஒரு வகையில் அதில் பிரித்து வச்சிருப்பாங்க. நீங்கள் IPL பார்க்குற ஆளாக இருந்தால் அதுக்குள்ளே வருவீங்க. நீங்கள் ஒரு இல்லை இப்படி இந்த IPL இதோட 3ஆவது டைம் சொல்கிறீங்க. இப்போ நாளைக்கு தோனி நின்னா தமிழ்நாட்டோட CM ஆயிடுவாரா? மக்கள் அவர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்த்து தானே போடுவாங்க. என்ன குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க சொல்லுங்க? விஜய் கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கு சார்? மக்கள் பார்த்துருக்காங்க சார். நீங்கள் பார்த்தா சொல்லுங்க. ஆஸ் எ யூடியூபர் இல்லை ஆஸ் எ தமிழ்நாடு சிட்டிசன், நீங்கள் அவர்கிட்ட பார்த்தா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். லீடர்ஷிப் இப்போ பேரறிஞர் அண்ணானா அவர் இங்கே நாடாளுமன்றத்தில் பேசினார், வெளிநாடு இங்கிலாந்தில் போய் பேசினார், பேச்சாற்றல் இருக்குது, அவர் இத்தனை MA படிச்சிருக்கிறாரு, அவரோட இங்கிலீஷ் நாலேஜ் பெட்டர் அப்படின்னு. இப்போ கலைஞர் கருணாநிதினா அவரோட தமிழ் மொழி ஆற்றல் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். வைகோனா வரலாறு தெரியும், திருமாவளவனா. அப்போ பேசுறது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஸ்கில்ஸும் இருக்கும் உங்ககிட்ட. இப்போ கருணாநிதி மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணார், நிர்வாகத்தை எப்படி சீர்கொண்டார், ஆட்சி செஞ்சார்னு இருக்குல்ல. அந்த மாதிரி இவர்கிட்ட கண்ட இவர் கட்சியில் இவர் இந்த 3 வருஷமா சொல்லிக்கிறதுல இவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல, மக்களோட அன்பு லீடர்ஷிப் குவாலிட்டி, மக்களோட அன்பு பெற்றிருக்காருல்ல. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன சார்? அவருக்கு வந்து இப்ப சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க. அப்படித்தான் ஒரு 20-30 ஆண்டுகளா பார்த்திருக்கோம். இப்ப அரசியல்ல முழுசா இறங்கும் போது இனி அரசியல கத்துப்பாரு. கத்துக்கிறதுக்கு ஜெயலலிதா காலத்துக்கு சொன்ன ஜெயலலிதா சொன்னோன்னு உங்களுக்கு கோவம் 91ல பேசினாங்களா? ஜெயலலிதா பட்ட பாடு, ஜெயலலிதா கட்டி. ஏன்னா அவருக்கு வந்து சினிமாங்கிறது கிடையாது. ஜெயலலிதா ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் இல்ல. இவ்வளவு நாள் சினிமாவில் அச்சீவ் பண்ணது நீ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, கத்துப்பாரு, அச்சீவ் பண்ணுவாரு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கத்துக்கிட்டு வந்திருக்கணும். நான் தப்பு இல்ல, கத்துக்கிட்டு வந்திருக்கணும். இது ப்ரொஃபைல் இது வந்து நம்ம அந்த யாஸ்டிக் கத்துக்கிட்டு வராதனால அந்த கத்துக்கிட்டு நம்ம அந்த பவுண்டரி லைன் வைக்க முடியாது. வைக்கிறோம் சொல்றேன். அந்த கத்துக்கிட்டு வராதனால தான் நீங்க சொன்ன தொடக்க கால ஜெயலலிதா. அது பேருனா அவங்க சுதாகரனா திவாகரன் சுதாகரன் நடராஜன். அந்த கல்யாணம் இப்போ ஆடம்பர கல்யாணம், சன் டிவியில் 64 ஜோடி செருப்பு, சந்தன கட்டையில கதவு அப்படின்னு ஜெயலலிதாவை போர்ட்ரே பண்ணாங்க. இவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கு அந்த 10 நாள்ல? எதுவுமே கிடையாது. இல்ல சொல்றேங்க. அப்ப எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னும் தெரியுங்க. நான் வரேன். அப்ப நல்லது செஞ்சா பாராட்டும், அது வேற. ஜெயலலிதா கத்துக்காம வந்துட்டு கடைசி 2 வருஷம் மோடியா லேடியா வா மோதி பாப்போன்னு கூப்பிட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த தைரியத்தை அப்போ ஜெயலலிதா கற்றுக்கிறதுக்கு ஒரு தமிழ்நாடு மக்கள் அவங்களோட அரசியல் அனுபவம், நம்மளோட வாழ்வாதாரங்கள் வீணாக போகணும். சரியா? அதுக்கப்புறம் அவங்க பட்டு தெளிஞ்சு வரதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கடைசி காலத்தில் அவங்க கொஞ்சம் உணர்ந்த பிறகு நம்ம அப்போ இந்த ஆளும் வருவார், இவரை வந்து நம்ம கற்றுக்கணும்னு ஒரு வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு சீரழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது செய்கிறதுக்கா? என்னது இது? ஜெயலலிதா செஞ்சது தவறு. நான் சொல்கிறது புரியுதா? அந்த கற்றுக்க வரணும்னா கற்றுக்கிட்டு வாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டால் உங்களால் இது வரைக்கும் சொல்ல முடியல. தலைமைத்துவ பண்பு என்ன அப்படின்றது சொல்ல முடியல சார். நம்ம தீர்மானிக்கிறது எதுவுமே இல்லை, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. தீர்மானிக்கிறது மக்கள் எதுல ஊற போட்டிருக்காங்க 70 வருஷமானது தெரியுதுல.
70 வருஷமா எந்த பேரல்ல ஊற போட்டிருக்காங்கன்றதை உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டிட்டேன்ல. திரும்ப IPL சொல்றேன்னு சொல்றீங்களே. இல்ல ஒருவேளை பெரம்பூர்ல நம்மள தோக்கடிச்சிட்டாருங்கிற இதுல நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு எனக்கு வருத்தமே கட்சி 2வதுங்க. நாங்கள் விஜய் நிற்கிறதுக்காக எங்களை சீமான் நிப்பாட்டலங்க. நான் நிப்பாட்டின என்ன அறிவித்த பிறகு தான் எங்கள் வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கப்புறம் தான் விஜய் அவர் பேரை சொன்னாருங்க. அதனால் விஜய்க்காக நாங்கள் வரலங்க, மக்களுக்கு சேவை செய்யணும் தாங்க வந்தோம். எங்களுக்கு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டர் எப்பயுமே சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அந்த பொருளாதார ரீதியாக சொல்லுவானுங்க. ஆனால் கல்வியில் நம்ம சிறந்து விளங்கியிருக்கிறோம் அப்படின்னாங்க. அது அந்த லட்சணம் தெரிஞ்சு போச்சு. வெறும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் இல்லை, நோ கிரிட்டிக்கல் எஜுகேஷன், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் இல்லை, ஒரு என்ன சொல்ல சோஷியல் அனாலிசிஸ் இல்லை, ஒரு பகுத்தறிவு கல்வியை கொடுக்கல. ஒரு மக்கள் இப்போ பெரியார் பகுத்தறிவாளின்றாங்க. பகுத்தறிவு கல்வியை மக்களுக்கு முடிஞ்ச ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம இன்னும் பிரச்சார மூட்ல இருக்கிறோமோ? ஏன் நம்ம இப்போ எலெக்ஷன்லேயே சொல்லி எலெக்ஷன் பேசி தானே ஆகணும். அப்போ மக்களுக்கு நீ எந்த ஒரு பகுத்தறிவு கல்வியும் கொடுக்கலாம். நான் கேட்குறேன், இவ்வளோ பெருசாக கேட்குறேன். நான் வாக்கு எண்ணிக்கைக்கு உள்ளே போனேன். அப்போ எங்கள் தொகுதியோட முன்னாள் MLA 2 முறை தொடர்ச்சியாக இருந்தவர் SK மகேந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுகவோட கூட்டணி அண்ணன் இருந்தார். அப்பா வேட்பாளரே அப்படின்னார். என்ன நல்லா இருக்கீங்களா என்ன எல்லாம் பேசிட்டு சொன்னேன். ஈவ ராமசாமி தான் படிக்க வச்சாரு நீங்கள் பெருமை பற்றிக்கிறாங்க. கார்ல் மார்க்ஸை படிக்க வச்சிங்களா? ஏதாவது தமிழ் துணைப்பாட நூலில், இங்கிலீஷ் நான் டீட்டெயிலில், இல்லை காலேஜ் செமஸ்டரில் பாரதியார், பாரதிதாசன், கார்ல் மார்க்ஸ், சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ புரட்சியாளர்களை படிச்சிருந்தோம் அப்படின்னா அவன் வறுமையில் என்ன பண்ணான், அவன் மக்களுக்காக என்ன செஞ்சான், தாஸ் கேபிட்டலில் கார்ல் மார்க்ஸ் எழுதினார், சாக்ரட்டிஸ் தத்துவஞானி எப்படி கொலை செய்யப்பட்டார், அவர் மனித நேயத்துக்காக என்ன பேசினார், பாரதியார் எப்படி கவி பாடினார், பாரதிதாசன் எப்படி தமிழ் தேசியம் பேசினார், இது படிச்சிருந்தா மண்டை யோசிக்கும், திங்கிங் வரும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஈவே ராமசாமியை பற்றி 8வது தமிழ் புத்தகத்தில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சமுதாயம் தான் வரும். கேட்டேன், அதுக்கு பதிலே இல்லை. இப்போ வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னது எப்படி கொடுக்க போறீங்கன்னு நான் பார்க்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த வாக்குறுதி எல்லாரும் தானே சொல்றாங்க. அது மட்டும் இப்ப நான் 4000 ரூபாய் கேட்டேன்ல. இப்ப என்னன்னா மோடியே நினைச்சாலும் 6 சிலிண்டர் எல்லாம் கொடுக்க முடியும். அப்ப ஏங்க சொன்னீங்க சார்? அப்ப இந்த சிலிண்டர் கிரைசிஸ் கிடையாது இல்ல சார் அவர் சொல்லும் போது. எவ்வளவு நாளுங்க நம்ம கிபி பிப்ரவரி மார்ச்ல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சிலிண்டர் கிரைசிஸ்ங்கிறது கிடையாது இந்தியால. அதே மாதிரி திமுகவோ அதிமுகவோ இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்களா? அதெல்லாம் நீங்க 2011 அதிமுகவை நம்ம ஆதரிச்சோம். ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சரா வரணும், இளைமலர் இருந்தால் ஈழமலர் சொன்ன எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜெயலலிதாவை ஆதரிச்சவங்கலாம் இல்ல சார். ஆதரிச்சோம் சார். எங்க கோவை மாவட்டத்துல என் தொகுதியில சீமான் இன்னைக்கு சீமான் முந்தானத்து நடந்த மே 18 இன எழுச்சி கூட்டத்தில் சொன்னார், திமுகவை இன்னைக்கு தான் உனக்கு காங்கிரஸ் துரோகியா தெரியுதா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி கை விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் செத்த பணத்தை தூக்கிட்டு தெரிஞ்சா இந்நேரம் அவனை புதைச்சிருப்பேன் அப்படின்னாரு. காங்கிரஸ் புதைச்சாரு, உயிர் கொடுத்தவன் திமுக. சரியா? அதை புதைக்கிறதுக்கு எங்களுக்கு அப்போதைக்கு கட்சி ஆரம்பித்த புதுசு சீமானன் ஒருத்தர் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால இன்னொருத்தன் கத்தியை வாங்கி எதிரியை குத்துவோன்னு குத்து தான் அந்த குத்து. எங்கெங்கே காங்கிரஸ் நிற்கிறானோ அங்கங்கே ரெட்டலைக்கு ஓட்டுக்க போகணும். அங்கே எடுத்தோன்னே வந்த அன்றைக்கி கட்சியில் இறங்கி கிளம்பி நம்ம நிறையா பேர் இப்போ இவ்வளோ தோல்வி அடைகிறப்ப தொடக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிருந்திருப்போம். அப்போ அவர் நம்ம எதிரி காங்கிரஸ், இன துரோகி, அப்போ அவனை குத்துறதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு. அது திமுகவுக்கு பல முறை கூட்டணியில் சேர்த்துக்காத காங்கிரஸை பிஜேபி யாரும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளை சேர்த்துக்காதீங்க, நம்ம உரிமைகளை பறிச்சதெல்லாம் அதுன்னு பேசிட்டு தான் இருக்கிறோம். சேர்த்துக்காதீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை கூட்டணிக்கு இன்டைரக்டா எத்தனையோ டைம் கூப்பிட்டாரு. நீங்க போனீங்கன்னா அவர் பாஜகவை கழட்டி விடுறதுக்கான ஒரு ஆப்ஷன். பாஜக இப்ப எடப்பாடி நீங்களும் போக மாட்டீங்க, அவரும் கூட்டணி நிர்பந்தம் எப்படி நீங்க வைக்க முடியும்? மோடி எடப்பாடி பிஜேபிக்கு 20 சீட்டு போன முறை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. அவங்க குற்ற குடும்பிலாம் அங்கே கையில் இருக்குது. எடப்பாடி சீமான் போனாலோ இல்லை யார் போனாலோ நாங்கள் தனித்து போட்டின்னு சொல்கிறது எங்களோட அண்ணன் கருத்தியல், எங்கள் கருத்தியல் வேறு. அப்படியே போயிருந்தாலும் அவர் பிஜேபி விட்டுலாம் அவரால் வர முடியாது. பிஜேபி விட்டுட்டு வர முடியாது. கரெக்டாக அமித்ஷா வீட்டுக்கு போறாரு எடப்பாடி. இப்போ எப்படி விஜய் கோட் ஃபுட் மாட்டி உட்காந்துருக்கிறாரு அது மாதிரி பக்கத்தில் எப்படி உட்காந்துருக்காரு. விஜய் உட்காந்துருக்கிறாரு சட்டமன்றத்துல அவர் கம்பீரமா திரும்ப அவர் நல்லது செஞ்சா பாராட்டலாம், பேசலாம். ரீல்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டியதுங்க. இதை கொஞ்சம் நல்லா யோசிங்க. இல்ல இதே சமூக வலைதளம் தான் 2016 ஒரு தனியார் தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு மேக்சிமம் பர்சன்டேஜ் வந்தது யார் அடுத்த முதலமைச்சருங்கும் போது. அப்போ சோசியல் மீடியா உங்களுக்கு சாதகமா இருந்திருக்கு, இப்ப முற்றிலும் மாற விஜய்க்கு சாதகமா இருக்கு. அவ்வளவுதானே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சோசியல் மீடியா கருத்து கணிப்பு 2014 வரைக்கும் சோசியல் மீடியா காங்கிரஸுக்கு எதிராக தான் இருந்தது. இனி இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு அது ஒரு கை கொடுக்கும்னு நார்த் இந்தியால பேசிக்கிறாங்க. சோசியல் மீடியா எப்பவுமே அப்பப்ப ட்ரெண்டை பொறுத்து சோசியல் மீடியா அது எல்லாம் இப்ப புதிய தலைமுறைனா பச்சைமுத்து ஓனரு இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. தனிப்பட்ட வரேன் எல்லாத்துக்கும் மேல கேபிட்டலிசம், இந்த கம்யூனிசம் பேசுற முதலாளித்துவம். இப்போ அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கார்ப்பரேட். சரியா? அப்போ வணிக மையம்.
அப்போ லாபம் மட்டுமே பார்க்கும் மனிதநேயம், எந்த ஈவு இறக்கமற்ற வணிகம். மலையை உடைக்கிறோம், தண்ணி கிடைக்கிது கிடைக்கல, இயற்கை வளங்கள் இருக்குது இருக்கிறத சுரண்டி பிழைக்கணும்னு அந்த ஒரு முதலாளித்துவம். அது எல்லாமே அதான் கார்ல் மார்க்ஸ் சொன்ன பூஸ்வா சொசைட்டி, முதலாளித்துவம், கார்பரேட் எல்லாமே அதில் இருக்குது. அப்போ அதுக்கு உடந்தையாக போகிற ஒரு தரகு வேலையை பார்க்குற அரசாங்கம் தான் அது. கருணாநிதி குடும்பமாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா, எல்லாருமே இந்த இந்தியா முழுக்க, அது மோடியிலேருந்து எல்லாம் புரோக்கர் வேலை தானே. சீமான் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவங்கள எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். இல்லை, அதுதாங்க உண்மை. எலெக்டட்னா அப்போ இது வரைக்கும் நடந்த இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க? எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்டி சேகர் எப்படி 30 கோடி ரூபா எங்கேருந்து வந்துச்சு? எலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கினாரா? திருடின காசு தானேங்க அது 30 கோடின்றது. எடப்பாடி காசு கொடுக்கலையா ஓட்டுக்கு? எவன் காசு இதெல்லாம்? ஒரு அம்மா சொல்லுது, நான் எங்கள் ஊரில் விஜய்லாம் வரமாட்டார், விஜய பாஸ்கர் தான் வருவார், அவர் எங்களுக்கு பொங்கல் சீர் கொடுத்தாரு. என்ன பொங்கல் சீர் கொடுத்தான் அந்த மனுஷன்? சார் அவன்லாம் பேச வேண்டாம் சார், கொஞ்சம் கோபத்தில் சொல்கிறேன். நீங்கள் திரும்ப மக்கள்ன்றீங்க. அப்போ அவர் என்ன, அவர் பேர் என்ன, விஜய பாஸ்கர். அது என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அவர் அங்கே கல்வி நிறுவனங்கள் அவருக்கு அதிமுகவில் கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு உருவாக்குன 10,000 குடும்பம் அவங்க ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அந்த ஸ்டாஃபுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் 10,000 கொடுக்குறது நிகழ்ச்சிகளுக்கு அவங்க ஸ்டாஃபு. அதை தொழில். அப்போ அதிகாரத்தில் இருக்கிறப்ப எம்ஜிஆர்ட்டு சம்பாரிச்சு இந்த ஏசி இதே இதை எதிர்த்தரப்புலேருந்து உங்க மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா ஓட்டுக்கு காசு தீட்டு அப்படிங்கறதெல்லாம் சொன்னாலுமே அவங்களும் சில இடங்கள்ல காசு கொடுக்குறாங்க விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் எந்த பெரிய திரையுலகத்திலயும் பெரிய சாதித்த நபர் கிடையாது, ஆனா அவர்கிட்ட இப்படி இவ்வளவு பெரிய கார் வந்ததுன்னு கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய வீடு எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கிறது காசு. இந்த 30 கோடி பெரிய காசு. தனிப்பட்ட இதுக்கு நீங்க வந்தீங்கன்னா, ஸ்டாலின் நாத்து நட்டாரா? உதயநிதி டிரைவர் வேலை பார்த்தாரா? கருணாநிதி எத்தனை படத்துக்கு கதை வசனம் எழுதினாரு? எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கோடி இருக்குது, எத்தனை தொலைக்காட்சி இருக்குது? பர்சனலாக பேசினா அது அவங்க திருந காசு, அதெல்லாம் கொடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அது சீமான் வாடகைக்கு இருக்கிறது, இல்லை அவர் அவ்வளோ செலவு பண்ணுறாரு, அது அன்பளிப்பாக இருக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்டதை கணக்கு சொல்கிறோம். சார் உங்களுக்கு அன்பளிப்பு மற்றவங்க நாங்கள் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சோங்க, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சோம். இந்த மாதிரி சன் டிவி, இந்த மாதிரி தொலைக்காட்சி ஊடகங்களை வச்சா சம்பாரிச்சோம். நாங்கள் சாராய கடையை திறந்தா சம்பாரிச்சோம், கட்டிங் வாங்கினோமா? அப்போ அதை புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு அன்பளிப்புனா எங்களுக்கு ஏதாவது நாங்கள் என்றைக்கோ ஒரு காரு அண்ணன் ஊருக்கு போகிற ஒரு காரில், அந்த கார் யார் சீமான் பேர்லையா இருக்குது, BMW காரில் சீமான் வந்தார் அப்படின்னா எவனோ கொண்டு கட்சிக்காரங்க கொண்டு வந்துருப்பாங்க, வந்துருப்போம். நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், உடனே சீமான் ஏசியில் போய் சாப்பிட்டாருன்னா அப்போ இதெல்லாம் திமிரு பேச்சு. சரியா? இதே பேச்சு தான் திரிஷா எங்கள் பதவி ஏற்புக்கு வந்தாங்க. சரி, அவங்க ஒரு அரசியல் கட்சி, அவங்க கட்சியில் ஒரு பேச்சாளர் அப்படின்னா பரவாயில்ல. திரிஷா அவங்க ஜெயிச்ச அன்னைக்கு வந்தாங்க அப்படின்னா எந்த ஆம்பளை தான் வச்சிக்கல இப்படின்னு ஒரு எளிமைப்படுத்தி இதை சரி செய்கிற மாதிரி எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு பேச்சாக கொண்டு போறீங்க. நான் அதை பற்றி அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் இன்னும் போகல, அது அவங்க விருப்பம். அவரே சொல்லிட்டார் விஜய் அவர்களே, ஏன் தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி யாரும் நீங்க கவலைப்பட. தனிப்பட்ட பிரச்சனை அது அவங்களுக்கு பொது வெளியில தெரியுறப்ப கேட்டாங்க. இல்லைங்க, பொது வெளியில தெரியுறப்ப ஃபர்ஸ்ட் ரோல உட்காரணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இல்லை அவங்க பார்ட்டி மெம்பரு, இல்லை வேற ஏதாவது. அதிமுக ஜெயலலிதா பதவி இருக்கும்போது, ஜெயலலிதா பதவி இருக்கும் பொழுது முதலமைச்சரா சசிகலா குடும்பமே முதல் வரிசையில் உட்காந்துருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார். அவங்களுக்கு நெருக்கமானவர்களை அந்த இதுல இருந்து நார்மல் தானே சொல்றேன் நான். அப்ப அவங்க மட்டும்தான் முதல் வரிசையில் உட்கார்ந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி வரும்ல அதுக்கப்புறம். அதனால அது எல்லா கட்சியிலும் இருக்கு. இதெல்லாம் நியாயப்படுத்துறது கொஞ்சம் நியாயப்படுத்தல, இது யூசுவல் தான். எல்லா 10 1 11 தான் மாத்தி செஞ்சாருன்னா நல்லது, பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க 2 திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டிட்டு நான் முன்னாடி வர போறேன் அப்படின்னு. இப்ப பெரிய டஃப் லேயர் 2 திராவிட கட்சிகளுக்கே வந்துட்டாரு. அப்படிங்கும்போது நம்மளுடைய இடம் எங்கங்கிற ஒரு கேள்விக்குறி வருது இல்ல? இது பாருங்களேன், நாம் தமிழர் கட்சி, சீமான், இல்லை தனிப்பட்ட வேட்பாளராக இருந்த நானே, காமன் கோல், இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, பொது இலக்கு. சரியா? இந்த குடிநீர் கொடுப்பேன்னு சொன்னது தமிழனுக்கு, தெலுங்கனுக்கு, நாய்க்கு, பண்ணிக்கலாம் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் குடிநீர் கொடுக்கணும் தான் எங்களோட நோக்கம். நாங்கள் உலகளாவி சிந்திக்கிறவங்க, நடைமுறைப்படுத்துறது எங்கள் மண்ணில் நடைமுறைப்படுத்துறதுனால நாம் தமிழர் இதுதான். திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி தான். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் எடுத்ததற்கு. நன்றி ஐயா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.